அதர்மத்தை அழிக்கிறதுக்காக எழுந்தவள். பல தடைகளை தாண்டி தான் ஒவ்வொரு மனித வாழ்க்கையில நம்ம வெளியில வரும். ஏன்னா அது பிறப்பினுடைய ரகசியமே அதுதான். பிறக்கும் பொழுதே அழுந்து கொண்டே பிறக்கக்கூடிய இந்த உள்ளம் பல வழிகளை சுமக்கிறோம். என்னன்னா இப்ப விவரம் தெரியாதனால நமக்கு அந்த வழி தெரிவிக்கிறது இல்லை. இன்றும் பல வழிகளை கடந்து வருகிறோம். பெண்மையானவள் தாயாக எழுந்து அருள்பாலித்துக் கொண்டு கலியுகத்தில் சுயம்பா எழுந்து மகித கிரீட மகித வாகனத்தில் தரித்து மகிஷாசுரனை வதம் செய்வது போல் துஷ்டர்களையும் அசுரர்களையும் சம்காரம் செய்யக்கூடிய மிக பெரும் நியாயகியாக திகழ்வள் தான் இவகிட்ட எதையுமே கேட்க தேவையில்லை. அவன் அழி இவன் அழின்னு யார் நம்மை தீண்டுவாரோ அவளே பார்த்துக் கொள்வாள் என்கின்ற குணம் கொண்டு விட்டு அசுர குணம் அழியணும். அதாவது ஒரு மனிதன் சாவறதுல மாற்றம் வராது. அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அழிக்கக்கூடிய சக்தி தான் இந்த தாயினுடையது. அவன் செத்தாவும் குடும்பம் அனாதையா போயிடும். அதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கை இல்லை. நம்ம இறைவன் கிட்ட வேண்டது என்ன? அசுர குணம் கொண்ட உலகம் அழியப்பட வேண்டும். தேவர்கள் குணம் வாழப்பட வேண்டும். 30